எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தாலி செயின் பற்றி சில டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறத விட கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நீங்கள் தாலி செயினில் எப்போவுமே தாலி கோக்கக்குள்ளே நீங்கள் மஞ்சள் கயிறு தாலி கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே கோத்துக்குங்க. வெள்ளியை வச்சு கோக்கவே கோக்காதீங்க. அப்படி கோத்திங்கன்னா அதில் தாலி குண்டு எல்லாத்துலேயுமே கலரும் மாறுது, பவுனும் தேஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு இது போல் மஞ்சள் கயிறை வச்சே நீங்கள் தாலி செயின் கோத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி அப்படி தான் யூஸ் பண்ணுறீங்களாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுபோல் நீங்கள் தாலி செயின் அதிகமான பவுனில் போடணும் மட்டும் ஆசையே படாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, சமீபத்தில் இப்படி தான் எங்கள் ஊரில் ஒருத்தவங்க ஸ்கூட்டியில் போகக்குள்ள தாலி செயின் பறிச்சுட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து எனக்கும் பயம் வந்துட்டு, அதனால் நான் என்ன பண்ணேன், தாலி செயின் அதிக பவுனில் தான் போட்டிருந்தேன். அதனால அதை கடையில் போய் போட்டுட்டு நான் அதுக்கு பதில் நெக்லஸ் சாரம் அது போல் தான் வாங்கிக்கிட்டேன். தாலி செயின் ரொம்ப மெல்லிஸாக போடுங்க. மெல்லிஸாக போட்டுட்டு குண்டு காசு இதெல்லாம் கூட நீங்கள் குறைச்சி போட்டுக்கோங்க. ஏன்னா தங்கம் வைக்கிற விலையில் நாம தான் அதை பத்திரமா பார்த்துக்கணும். குடும்பமான அளவு தாலி செயின் அதிக பவுனில் போடணும்னு ஆசையே மட்டும் படாதீங்க. அதுக்கு பதில் நீங்கள் நெக்லஸ் சாரம் அதெல்லாம் கூட நிறைய பவுனில் போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் பத்திரமா விசேஷத்துக்கு தான் அதை போட்டுப்போம். ரெகுலராக போடுற தாலி செயின் மட்டும் அதிக விலையில் போடவே போடாதீங்க. நம்ம நகை கடையில் போய் பழைய நகை டிசைன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மாற்றினா கூட அதுக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க. ஜிஎஸ்டி தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தங்க விலையில் தங்கம் வாங்குறப்ப ரொம்பவே அதிகமாகவே 3% அது போல் வாங்குறாங்க ஜிஎஸ்டி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.